ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 26/3/2024 செவ்வாய்க்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள். உத்தராயணம், கிருஷ்ணபக்ஷம், சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மீன லக்னம், இருப்பு 2 நாழிகை 36 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:18 மணிக்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று மாலை 3 மணி 6 நிமிடங்கள் வரை பிரதமை, அதன் பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:42 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று இரவு 9:28 மணி வரை துருவம், அதன் பின்பு வியாக்காதம். கரணம் இன்று மாலை 3 மணி 6 நிமிடங்கள் வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் கோரையில் திருப்பிக் கொடுப்பது உத்தமம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்பதால் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ. போயிட்டு எம்பெருமான் முருகப்பெருமான மனசார வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. செவ்வரளி மாலை போட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. நெய் தீபம் ஏற்றுங்கோ. ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். அடுத்தபடியா நவ கிரகங்களில் உள்ள பிராத்ருகாரகராகிய ஸ்ரீ அங்காரக பகவான் என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவான நீங்க மனசார வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது மற்றும் சந்திரன், கும்பராசியில் சனி, செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மீனராசியில் ராகு, புதன் மற்றும் சூரியன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அற்புதமான நாள்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா பகைருண ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால சில நேரங்களில் சில குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு தெளிவு உங்களுக்கு ஓரளவுக்கு வரும். ஏன்னா ஒரு வேலையை எடுத்துட்டீங்க அப்படின்னா வேலைன்னு வந்துட்டுன்னா வேலைக்காரன் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவி மட்டும் ஒற்றுமை கொஞ்சம் குறையலாங்கிறதுனால பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். மற்றபடி உத்தியோகத்தில் உங்களோட உயர்வுகள் அருமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஏற்றமடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு கடன் சுமை குறையலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் வேலை பளு குறையும். ஒரு ரொம்ப நாளாக ஒரு நெருக்கடிகளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்துங்க உங்களுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு விடிவு காலம்னு சொல்லலாம். கொஞ்சம் வேலை பளு குறையும். மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க. இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்க தொடங்கும். அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை அதிகரிக்கும்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடி குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் கேது பகவானோட சேர்ந்திருக்கிறதுனால இன்னைக்கு சிறுதூர பயணங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். அதே சமயம் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அருமையாக செயல்படுவார்கள். உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாறுதல் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயண வாய்ப்புகளின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் சிறக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் மூலம் நன்மைகள் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாகலாம். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு வளர்ச்சி உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்த்த சொத்து சேர்க்கை எளிதில் முடிவடையும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட முயற்சிகள் பலிதமாகும் நாள். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா கேது பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க நினைக்கிற காரியங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும். அதனாலதான் முயற்சிகள் வெற்றி அடையும்னு சொன்னேன். முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. சும்மா உட்கார்ந்த இடத்துல எல்லா வேலைகளும் முடியணும்னா அது கண்டிப்பா முடியவே முடியாது யாருக்குமே. அதனால இன்னைக்கு உங்களோட முயற்சிகளை முடுக்கி விடுங்க. அற்புதமான ஒரு நாள். அதேமாரி இன்னைக்கு இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நெருக்கம் காட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில நுட்பமான திட்டங்களை புகுத்தி அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மனநிலையில் சிறப்பாக செயல்படுவார்கள். இல்லத்தரசிகள் உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை அடைவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஓரளவுக்கு தனவரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு ஓரளவுக்கு செலவுகள் வந்தாலும் இன்னைக்கு வருமானமும் வந்து சேரும். உத்தியோகத்தில் உயர்வுகள் அருமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடைபெறும். நீங்கள் போட்ட திட்டங்கள் வெற்றி அடையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஏற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழக்கூடிய தருணங்கள் ஏற்படும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான சேர்க்கை உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன்னா ஜென்மராசியில சந்திர பகவான் இருக்கார். ஜென்மராசியில சந்திர பகவான் இருந்தாலே சில நேரங்கள்ல சந்தோஷம் இருக்கும். அதே சமயம் சில நேரங்கள்ல கொஞ்சம் குழப்பமும் இருக்கும். ஒரு தெளிவற்ற சூழ்நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அதே சமயம் கேதுவும் அங்க இருக்கிறதுனால சில நேரங்கள்ல குழப்பங்கள் இரட்டிப்பாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் குறையலாம் என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் அவசியம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பொறுமையாக செயல்பட வேண்டும். கோபம் காட்ட வேண்டாம்.
தொழில் வியாபாரம் நிமித்தமாக அலைச்சல்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனம் செலுத்துவது உச்சிதம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீரடைய மாற்று மருத்துவத்தை நாடலாம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் ஈடுபடுவதை தவிர்ப்பது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அயன சயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல கேது பகவானோட சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் தூக்கம் குறையலாம். கவனமாக இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாக இருந்தாலும் தூக்கம் குறையும், துக்கம் அதிகமாக இருந்தாலும் தூக்கம் குறையும். அதனால இன்னைக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். சந்தோஷம் அதிகமாக இருக்கிறதுங்கிறதுனால சந்தோஷத்தை சந்தோஷமாக இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கணும். சில நேரங்களில் செலவுகள் இரட்டிப்பாகலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்ப ஓய்வு கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக பயண வாய்ப்புகள் மேம்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல கேது பகவானோட சந்திர பகவான் சேர்ந்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற ஒரு வருமானம் உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள். 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்துல சந்திர பகவான் கேது பகவானோட இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் நெருக்கடிகள் கூடலாம். அதே மாதிரி இந்த சக வியாபாரிகள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சில நேரங்களில் குறையலாம் என்பதால் கவனம் அவசியம். பேசும் வார்த்தைகளில் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடலாம் உடல் ஆரோக்கியத்திற்காக. வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கப்படும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் தான். ஏன்னா சந்திராசிரமம் போய் ஒரு நாள் ஆயிடுது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் நல்ல சந்தோஷமான ஒரு நாள் தான். இன்னைக்கு தந்தையார் கொஞ்சம் ஆதரவா இருப்பார். தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கும் சில உதவிகள் இன்றைய தினம் கிடைக்கலாம். அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஓரளவிற்கு அனுகூலமான சூழ்நிலை நிலவும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு கூட்டாளிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி
ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இன்னைக்கு உங்க பக்கம் இருக்கு. சந்திராஷ்டமம் இருக்குங்கும் போதே கொஞ்சம் கவனமா இருக்கணும். நேத்திக்கே கொஞ்சம் வேலையை காட்டியிருப்பார், கரெக்டா? கொஞ்சம் ஒன்று ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் இல்லைன்னா பேசுகிற வார்த்தையில் ஏதாவது ஒன்று காட்டினாரா? சரி, காட்டல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். என்ன நல்லபடியா என்ன அந்த வகையில் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளை கூடுமானவரை பகைச்சிக்க வேண்டாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது மிகவும் உச்சிதம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறடைய உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவைப்படும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கலகலப்பான ஒரு நாள். உத்தரவாதமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும், ஜென்மராசியில் ராகு பகவான் இருந்தாலும், 2ஆம் இடத்துல ராசிநாதன் அற்புதமாக இருக்கார். அதனால இன்னைக்கு நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைய சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறைவில்லை. அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் கேட்குற உதவிகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில முக்கிய முடிவுகளை நீங்கள் அதிரடியாக எடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படுவதால் வெளியிடங்களுக்கு சுற்றி திரிவீர்கள். அதன் மூலம் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்களின் மூலம் தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை தொற்றிக்கொள்ளும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.